அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான செய்திகளை மட்டும் பார்ப்போம். நேற்றைய தினம் திமுகவோட 12வது மாநில மாநாடு திருச்சியில் நடந்தது. 10 லட்சம் பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட மாநாடு அப்படின்னு திமுகனார்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநாடு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி திமுக மாநில மாநாடுகளை திட்டமிடுவாங்க. அப்படி பல்வேறு மாநாடுகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட திருச்சியில் மட்டுமே இது வரைக்கும் 7 மாநில மாநாடுகளை திமுக திருச்சியில் நடத்திருக்கு. ஒவ்வொரு மாநில மாநாட்டிலையும் ஒவ்வொரு மாநாட்டிலையுமே திமுக முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. திமுகவோட மாநாடு அப்படிங்கிறது எப்போவுமே களை கட்டும், நல்லது கெட்டதோ. ஆனால் நம்ம உட்காந்து யார் யார் பேசுகிறாங்க, அடுத்து யார் பேச போகிறாங்க அப்படின்னு ஆர்வமாக அந்த மாநாட்டை முழு நேரமாக நடத்துவாங்க. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது திருச்சியில் கருமண்டபம் பக்கத்தில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. நல்ல அவருக்கு திருச்சியில் நான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். அப்போ அந்த மாநாட்டில் காலையிலேருந்து நடந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, ஒவ்வொரு தலைப்பு கொடுப்பாங்க. சொற்பொழிவு உரை, பட்டிமன்றங்கள், பேச்சு மன்றங்கள் அதெல்லாம் நடக்கும். கலைஞருடைய தலைப்பை வச்சு கலைஞருடைய சொல் பிடிக்குமா, செயல் பிடிக்குமா, அவருடைய எழுத்து பிடிக்குமா, பேச்சு பிடிக்குமா, அப்படிலாம் நடத்துவாங்க. ஆனால் இந்த மாநாடு இதுவரைக்கும் திமுக நடத்திய மாநாட்டிலேருந்து அப்படியே வித்தியாசமாக இருந்துச்சு. மாநாட்டுக்குள்ளே ஒரு 6 மணி வாக்கில் மாநாட்டு திரளுக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எஸ் ஸ்டாலின் அவர்கள் வராரு. ஆமாம், வராரு. ரேம்ப் வாக் வண்டியில் வராரு. வண்டியில் ரேம்ப் வாக்கில் வராரு. ரேம்ப் வாக் அப்படிங்கிறது சமீபத்தில் தான் வந்திருக்கு. இந்த மாநாட்டில் 10 லட்சம் பேர் கூடுற அளவுக்கு திட்டமிட்டுருக்குன்னு சொல்லி நேரர்கள் சொன்னாங்க. நேருனாலே மாநாடு, மாநாடுனாலே நேரு தான் அப்படின்னு உண்மையிலே நிறைய ஊடகங்கள்ட்ட கேட்டேன். ரொம்ப பிரம்மாண்டமாகவே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பிரியாணி 10 லட்சம் பேர் சாப்பிட்ற அளவுக்கான பிரியாணி, ஒவ்வொருத்தருக்கும் ஹாட் பாக்ஸ் வேற. அப்போ ஒரு ஹாட் பாக்ஸே ஒரு 200 ரூபா 300 ரூபா வரும். மினிமம் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஹாட் பாக்ஸ். அதுக்குள்ள பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஒரு அம்மா வேற சாப்பிட்டுட்டு பீஸ் சாப்பிட்றீங்களா அப்படிங்குது. விஜய் கட்சிக்கு போனால் புளி சாதம் கிடைக்கும், தக்காளி சாதம் கிடைக்கும். எங்கள் கட்சிக்கு வந்தால் பிரியாணி கிடைக்கும். அப்போ பிரியாணிக்காக நீங்கள் திமுக மாநாட்டுக்கு போயிருக்கீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக வாழைத்தார்கள் கட்டப்பட்டிருந்துச்சு. மிக பிரம்மாண்டமாக கொடி, கட்சியோட துண்டு எல்லாருக்கும் கொடி வழக்கம் போல திமுக கட்டியிருந்தாங்க. துண்டு வர்ற எல்லாருக்கும் துண்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. திருப்பூர்ல எவனோ ஹோல்சேல் முதலாளி பிடிச்சிட்டாங்க. இவ்வளவு துண்டு, லட்சக்கணக்கான துண்டுகள் மாநாட்டு தெருல இருந்திருக்கு. நான் பல கூட்டங்கள்ல நீங்க என்னதான் விமர்சனம் இருந்தாலும் திமுக காரங்க அந்த துண்டை உயிரா மதிப்பாங்க. கருப்பு சிவப்புன்னா அவங்களுக்கு உடம்புல ஓடுற ரத்தம் மாதிரி சாதாரணமும் கிடையாது. அதுபோலதான் அதிமுக காரங்க, அதுபோலதான் பிஜேபி காரங்க. நாம் தமிழ் கட்சிக்கு துண்டுங்கிறது உயிர் மாதிரி, துண்டுல தான் குழந்தைய வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா இப்படி துண்டை தூக்கி உங்க தலைவன் மேல வீசுற, துண்டை தூக்கி மரத்துல வீசுற, துண்டு எடுத்து சாக்கடையில் போடுற, இதுதான் ஒரு கட்சியை மதிக்கிற லட்சணமானு நான் பேசினேன். அந்த கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். அதாவது திமுக தொண்டரா இல்லை திமுக துண்டரான்னு தெரியல. வந்திருக்கிற லட்சக்கணக்கான துண்டுகள், அந்த துண்டை மூட்டை மூட்டையே தூக்கி போயிருக்காங்க. துண்டை மாநாட்டு தூக்கி எறிஞ்சு துண்டு இல்லைங்க, துண்டை கொடுக்கறதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மூட்டைகளை துண்டை கொண்டு வராங்க. கொண்டு மாநாட்டு தெருல வச்சு துண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துல அடிச்சுக்கிட்டாங்களாம். அடிச்சுக்கிட்டு துண்டை மூட்டை மூட்டையா அடிச்சுக்கிட்டாங்கன்னா முண்டி அடிச்சு அந்த துண்டை மூட்டையில் வச்சு திருப்பி இருக்காங்க தலையில் வச்சு. எதுக்கு இந்த துண்டை கொண்டு போறீங்கன்னா, ஐயோ அதை கொண்டு போய் எங்கேயாவது விற்றோம்னா ஒரு 4 காசு கிடைக்கும்ல அப்படின்னு துண்டை திருப்பி இருக்காங்க. துண்டு பிளாக்ல ஓடி இருக்கு. துண்டை பிளாக்ல தூக்கிட்டு போறாங்க கட்டு அடி. அப்புறம் 10 கூடு, எனக்கு 10 கூடு 5 கூடுன்னு அப்படி பரபரப்பாக வாங்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே மாநாட்டில் அந்த சாப்பாடு போட்டு கொடுத்தாங்கன்னா பாக்ஸ், இந்த பாக்ஸை டப்பா டப்பாவா 10 எம்டி பாக்ஸை எடுத்து போயிருக்காங்க. அதை ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்டிருக்காரு, இந்த எம்டி பாக்ஸ் வச்சு என்னங்க பண்ணுவீங்க? இதை கொண்டு போய் ஹோட்டலில் கொடுத்தோம்னா அவன் 100 ரூபா கொடுப்பான், ஒரு நாள் ஹோட்டலுக்கு ஆகும்ல. அதில் தான் ஸ்டாலின் படம் ஒட்டியிருக்கே. ஒட்டுனானே அதை கிழிச்ச லேப்டாப்பில் ஒட்டினதே அழிச்சவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம். அது மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு குரூப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடந்து வர்றாரு ரேம்பாக்கில். சரி, அவர் யாரை பார்த்து காப்பி அடித்தாரோ ரேம்பாக்கில் நடந்து வர்றாரு. அவர் நானும் இளைஞர் தான், யூத்து தான் அப்படின்னு காட்டுறதுக்காக ரேம்பாக்கில் தன்னோட எனர்ஜியாக காட்டணுங்கிறதுக்காக வராரு. ரேம்பாக்கில் வரும்போது விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜயின் மீது துண்டை தூக்கி எறிஞ்ச போது ஒட்டுமொத்தமான திமுக காரன்னு சொன்னது என்ன? இதுதான் கொள்கையற்ற கூட்டம். நாங்கள் கொள்கைவாதிகள், கொள்கை பிடிப்புள்ளவர்கள், எல்லாம் கட்டுக்கோப்பான கூட்டம். நாங்கள் 6 மணிக்கு மேலே எங்கேயும் போக மாட்டோம், எங்கள் ஃபேமிலி கட்டுக்கோப்பான ஃபேமிலி, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிமாங்கல்ல, அது மாதிரி சொல்லிட்டு துண்டை தூக்கி ஐயா ஸ்டாலின் மேலே எறிகிறாங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர், திமுகவோட தலைவர், நீங்கள் எல்லாருமே கொள்கைவாதிகள், கொள்கையுள்ள கூட்டம், 70 வருஷ கட்சி,
இது வரைக்கும் அண்ணாதுரை மேலே துண்டு எறிஞ்சதாக செய்தி இருக்கா? கலைஞர் போகும்போது துண்டு எறிவாங்களா? ஸ்டாலின் நடந்து வர்றாரு, துண்டத்துக்கு இவரும் கண்டிக்கல, துண்டத்துக்கு சுற்றி சுற்றி எறிகிறான், எல்லாரும் உற்சாகத்தை வெளிப்படுறான். அப்படி உற்சாகத்தை வெளிப்படுத்த மலர் மாலைகள் நீங்கள் எடுத்து போடலாம், மாலை அதோட தவறு தான் இருந்தால் அதை வீசலாம். ஒரு மாலைகள் கொண்டு வந்து போடுறது, மலர் தூவுறது வழக்கம். உன் கட்சியின் துண்டு என்பது உன் கட்சி, நீ உயிர் போலன்னு சொல்ற. கருப்பு சிவப்பு துண்டை போட்டாலே ஒரு ஒரு மிடுக்கு வரும், ஒரு மரியாதை வரும். வண்ணத்தில் இருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து துண்டை வந்து தோலில் போடக்கூடாது, துண்டை வந்து இடுப்பில் கட்ட சொன்னாங்க. அதனால தான் திமுக துண்டை தோலில் போட்டு நடக்க வச்சாரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை. அதனால தாங்க நாங்கள் துண்டு கட்டுறோம். கருப்பு சிவப்பு வெட்டினா சாதாரணதா அப்படின்னு கேட்குறீங்கல்ல? அப்படிப்பட்ட துண்டை தூக்கி நீங்களும் எரிஞ்சிங்கன்னா அப்போ உங்களுக்கும் கொள்கையற்ற அந்த தாவேக்காக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மாநாடு உண்மையிலே வந்து 10 லட்சம் பேருக்கு மேலே திரண்டிருக்காங்க அப்படிங்கிறது திருச்சி பத்திரிகையாளர்களுடைய செய்தி. 10 லட்சம் பேருக்கு மேலே திரண்டிருக்காங்க. ஆளுங்கட்சி பெரிய கிட்டத்தட்ட 200 ஏக்கர் திடலில் வந்து இருக்கைகள் போட்டு, இருக்கைகள் வந்து அந்த ஆரம்பத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து உள்ளே வரும்போது நிறைய இருக்கைகள் காலியாக இருந்துச்சு. அப்புறம் இரவு ஒரு 7 மணி அவர் பேச தொடங்கும் போது எல்லாரும் வந்து அமர்ந்துட்டாங்க. உள்ளே வந்ததை நம்ம பார்த்தோம். உள்ளே வராத ஒரு கூட்டம் இருக்குது, காரை விட்டு இறங்காத, பஸ்ஸை விட்டு இறங்காத ஒரு கூட்டம் இருக்குது. வந்துட்டு ஏன் காரை விட்டு இறங்கல? அவன் வந்தது மாநாட்டுக்கே இல்லையே. அப்புறம் வந்துட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்க டாஸ்மாகில் வண்டி நிப்பாட்டியாச்சு. வண்டியை நிப்பாட்டி முழுசாக நல்லா குடிச்சிட்டு மாநாடு முடிஞ்சோடனே கிளம்பி போயிட்டாங்க. மட்டன் பிரியாணி சாப்பிட்டு. ஆமாம், ஏன்னா எல்லா அரசு பேருந்தையும் புக் பண்ணி எல்லா ஊரும் கிட்டத்தட்ட 2000 அரசு பேருந்து வந்துருக்குன்றாங்க. இந்த மாநாட்டில் மட்டும் 2000 அரசு பேருந்துகள். முறைப்படி பணம் கட்டி வந்துச்சா இல்லை சிவசங்கர் அனுப்பிச்சு வச்சாரா தெரியல, அது விசாரிச்சாதான் தெரியும். நேற்றைய தேதியில் இந்த அரசு பேருந்துகளுக்கு சரியாக பணம் கட்டப்பட்டிருக்கான்னு யாராவது ஆர்டிஐல போட்டு கேட்டால் தெரிஞ்சு போயிடும். இது ஓசி உண்மையிலே எது ஓசி பஸ்ன்னு தெரிஞ்சிடும். புரியுது? 2000 அரசு பேருந்துகள் வந்திருக்கு. இந்த அரசு பேருந்துகளை வந்த பல பேர் சாலை ஓரங்கள்ல அங்கங்கே, இப்போ திருச்சினா பாடாலூர் பக்கம் டாஸ்மாக் புகைப்படத்தோடு நமக்கு நிறைய பேர் அனுப்பிச்சு வச்சாங்க. அதில் நிறைய பேர் முகங்கள் இருக்கு, மதுப்பிரிகளுடைய முகங்கள் இருப்பதனால நம்ம அந்த படத்தை வந்து கண்ணியம் கருதி வெளியிடல, குடும்பத்தோட நலன் கருதி வெளியிடல. மதுப்பிரிகள் டாஸ்மாகில் உட்காந்து ரெண்டு பஸ்ஸே கொண்டு நிப்பாட்டிச்சு. டாஸ்மாக நிப்பாட்டி நல்லா குடிச்சிட்டு தளபதி பேசிட்டாரா, ரைட்டு பேசி கிளம்பு அப்படின்ட்டு. என்னதான் கவர்மெண்ட் பஸ் இருந்தால் நான் பணம் கொடுத்து வந்திருக்கிறேன், இல்லை நான் வர வச்சிருக்கிறேன், ஆமாம் நான் சொல்கிற இடத்துல நிப்பாட்டு. ஏன்னா அந்த சரக்கு, அந்த சாப்பாடு, இது எல்லாமே வந்து கிடைக்கணுன்னே ஆட்களை திரண்டு வந்திருக்காங்க. திமுகவில் மேல்மட்டத்தில் இருக்காங்க இல்லையா, இவங்க எந்த சட்டையும் பண்ணலை. அவங்க வந்தாங்க, ஸ்டாலின் பேசினாரு, அப்படியே இது வந்துட்டு போயிட்டாங்க. கீழ்மட்ட தொண்டை திமுகவில் எந்த நிலைமையில் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. டப்பாவை தூக்கிட்டு போகிறது, துண்டை தூக்கிட்டு போகிறது. ஒரு கட்சி, தமிழ்நாட்டுடைய ஆளும் கட்சி, நீ வந்து 70 வருஷ கட்சி, 6 முறை 7 முறை ஆண்டிருக்கீங்க. இந்த கட்சியுடைய தொண்டை வாழத்தார கத்தியை வீட்டிலேருந்தே கொண்டு வந்து அறுத்துட்டு போகிறான். இதை இந்த கட்சியுடைய தலைவர்கள், நீங்கள் வந்து தாவேக்காவை கண்டிக்கிறீங்க, எல்லாரும் சமூக வலைதளங்களில் தாவேக்காவோட இந்த செயலை கண்டிக்கிறாங்க. ஏதாவது ஒரு திமுக காரங்க இப்படி பண்ணுறது தவறு. வாழைத்தார்கள் இப்படி அறுத்துட்டு போகாதீங்க. ஏங்க, வாழைத்தார் கண்டதே மக்களுக்காகத்தான். மக்கள் வந்து பசி வீட்டு போய் கொண்டு போகக்கூடாதுன்னு அதை கூட என்ன சொல்லுவாங்க, ஜஸ்டிஃபை தான் பண்ணுவாங்க. துண்டு கொண்டு வந்து கட்சிக்காரங்க தானே, அவன் துண்டு தூக்கிட்டு போட என்ன, டப்பா கொண்டு வந்து கட்சிக்காரங்க தானே தூக்கிட்டு போட என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது இவங்க அநாகரிகமாக செய்கிற எதுவுமே நாகரிகம், மற்றவன் செஞ்சா அது அநாகரிகம். அப்போ இந்த மாநாட்டில் வந்து இதெல்லாம் பேக்ரவுண்ட் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மாநாடு மொத்தமாகவே ஒரு 1.25 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. 6 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30 மணிக்கெல்லாம் முடிச்சாச்சு. 7:30 மணிக்கெல்லாம் கடையை சாத்திட்டாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து 7:30 மணிக்கு தான் சார்ட்டர்ட் ஃபிளைட்டில் கிளம்புறதுக்கு திருச்சி வந்து சார்ட்டர்ட் ஃபிளைட்டில் கிளம்பி போயிட்டாரு. 1.5 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 43 நிமிஷம் ஸ்டாலின் அவர்கள் பேசினார். நான் வந்து சமூக வலைதள பக்கத்தில் ஐயா ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டேன். அதில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, நம்ம வந்து செய்த சாதனைகளால் 200 தொகுதியில் நம்ம வந்து வெற்றி பெறுவோம். அதனால் 200 ஏக்கரில் அந்த மாநாடு கேஎன்ஆர் நடத்துனதுக்கு காரணமே 200 ஏக்கர் இதில் வெற்றி பெற போகிறோம். வெற்றி பெறது. அப்போ 350 ஏக்கரில் வந்து அவர் நடத்தியிருந்தா 350 பக்கத்து சைட்லேருந்து கடன் வாங்கி ஜெயிப்போம். அப்போ 200 தொகுதியில் 200 ஏக்கரில் மாநாடு 200 தொகுதியில் வெற்றி பெற போகிறோம். ஏன் வெற்றி பெற போகிறோம்னா இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில விஷயம் சொன்னார். அதில் மிக முக்கியமாக மகளிர் பேருந்து, மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் மகன் திட்டம், இந்த 4 தான் 4 வருஷமா ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு வந்து 11.19 விழுக்காடு வளர்ந்துருக்கு. எதுல வளர்ந்துருக்குன்னு தெரியல. நம்ம ஆட்சிக்கு வரும்போது இவ்வளவு கடன் இருந்தது. நம்ம ஆட்சிக்கு வந்து இவ்வளவு புதிய திட்டங்களை அரசு துவங்கி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி தமிழ்நாட்டில் வாங்கி வச்ச கடனையும் கொஞ்சம் அடைச்சி இன்னும் கொஞ்சம் கடன் வாங்காம தடுத்திருக்கிறோம். இல்ல
5 லட்சம் கோடி கடனில் அவங்க 5 வருஷத்துக்கு ஆண்டு 3 லட்சம் கோடி வாங்கினாங்க. நம்ம 5 வருஷம் ஆண்டு வெறும் 1 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்கோம். மீதி எல்லாம் வந்து வருமானத்தை பெருக்கியிருக்கிறோம். நீங்க வளர்ச்சி என்பது என்ன வருமானத்தை பெருக்கி, சோர்ஸ் ஆஃப் இன்கம் தமிழ்நாடு அரசுக்கு என்ன? தனியார் முதலாளிகள் வின்ஃபாஸ்ட்டை கூட்டு வந்திருக்கீங்க, கூட்டு வந்து நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அமெரிக்காவுக்கு, அதே போல் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு, அரபு நாடுகளுக்கு, சிங்கப்பூருக்கு, ஜப்பானுக்கு, இதுக்கெல்லாம் போய், துபாய்க்கெல்லாம் போய் நான் வந்து தனியார் முதலாளிகளோட ஒப்பந்தம் போட்டு நான் இந்த தொழிலை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஏன் ஸ்டாலின் சொல்கிறாங்க. அதன் மூலம் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி. இதனால் தமிழ்நாடு அரசுக்கு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? என்ன மாதிரியான நிதி கூடி இருக்கிறது, வருவாய் கூடி இருக்கிறது? இல்லை, ஒரே ஒரு வருவாய் இங்கே டாஸ்மாக் இருக்குது. அப்புறம் வந்து சுற்றுச்சூழலில் வருவாய் வருது, போக்குவரத்தில் வருவாய் இருக்குது, மின்சாரத்தில் வருவாய் இருக்குது, சுற்றுலாத்துறையில் வருவாய் இருக்குது, மின்சாரம் போக்குவரத்தில் வருவாய் இருக்குது. இந்த வருவாய் வளர்ந்துருக்கிறதா? தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் 30,000 கோடி கடனில் இருக்குது. தமிழ்நாடு மின்சார வாரியம் 1 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இதெல்லாம் இந்த கடனை நாங்கள் இந்த மின்சாரத்துறையில் கடனை அடைச்சி, மின்சாரத்துறையில் எல்லாரும் மின்சாரத்தை பயன்படுத்துகிறான். மின்சாரம் பயன்படுத்தாத மனிதர்களே கிடையாது தமிழ்நாட்டில், யாருமே கிடையாது. அப்போ அந்த மின்சாரத்துறையில் வருவாயை நாங்கள் அப்படி பெருக்கியிருக்கிறோம், கடனை அடைச்சிருக்கிறோம். போக்குவரத்தில் நாங்கள் வந்து வருவாயை பெருக்கியிருக்கிறோம். அப்போ எதுவுமே இல்லையே. நீ வருவாயை பெருக்காமல் எந்த விதமான இன்கம் சோர்ஸ் இல்லாமல் 11.19 விழுந்திருக்கு அப்படின்னா 10,67,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட நெருக்கி 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இதை பற்றியே பேசாமல் அவங்க ஆட்சியில் வந்து 3 பேர் தான் படித்தாங்க, எங்கள் ஆட்சியில் 300 பேர் படித்தாங்க, நீங்கள் பள்ளிக்கூடங்கள் புதுசாக கட்டியிருக்கிறேன், இல்லை மருத்துவமனைகள் புதுசாக உருவாக்கியிருக்கிறேன், புதிய கல்லூரிகள், புதிய பொறியியல் கல்லூரிகள், புதிய மருத்துவக் கல்லூரிகள் அப்படி கட்டியிருந்தால் அது வளர்ச்சி. தமிழ்நாடு முழுக்க 12,000 கிராமங்கள்லையும் 12,000 கிராமங்கள்லையும் நாங்கள் வந்து நூலகம் கட்டி கொடுத்துட்டோம். 12,000 கிராமங்களையும் உடற்பயிற்சி கூடம் கட்டி கொடுத்துருக்கிறோம், மண்பானை செய்யக்கூடிய கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கோம், வாசனை தெரிவிய தொழிற்சாலை உருவாக்கியிருக்கிறோம், இல்லை வந்து பூக்களை வந்து பதப்படுத்தும் தொழிற்சாலை உருவாக்கியிருக்கிறோம், இல்லை காய்கறிக்கான பதப்படுத்தும் தொழிற்சாலை உருவாக்கி கொடுத்துருக்குறோம், கூடங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். அப்படின்னு சொன்னால் அது வளர்ச்சி, அது வந்து டெவலப்மெண்ட்டு, அது உங்கள் ஆட்சியினுடைய சாதனை. அதை எதுவுமே செய்யாமல் 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு நான் வந்து இலவசம் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், தமிழ் இது முதலமைச்சருடைய நான் முதல்வர் திட்டம். இந்த நான் முதல்வர் திட்டத்தில் வந்து இந்த அது ஒன்று வந்து இந்த நிறைய மாணவர்கள் படித்து வந்திருக்காங்க நான் முதல்வர் திட்டத்தில். அதில் நிறைய ஐஏஎஸ் அகாடமியில் படித்தவனையும் அரசு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருக்கு, நாங்கள் தான் பண்ணோம்னு. அரசு அந்த நான் முதல்வர் சில பேர் படித்து வந்திருக்காங்க, அது ஓரளவுக்கு ஓகே. அதை தவிர இந்த மாதிரியான எதுவுமே செய்யாமல் நீ சொன்ன வாக்குறுதியில் 520 நாளைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த 520 வாக்குறுதியில் எதை பண்ணியிருக்காங்க, எதை பண்ணலை அப்படின்னு ஒரு வெளிப்படையான டிஸ்கஷனை, ஒரு வெள்ளை அறிக்கையை, இது எங்களுடைய வாக்குறுதிங்க, இதை புறத்தி பண்ணிட்டோம், பச்சை எங்களுக்கு டிக் பண்ணுங்க, டிக் பண்ணி வெளியிட்டு அப்புறம் கனிமொழி தலைமையில் புதிய தேர்தல் அறிக்கை வெளியிடுங்க. இப்போ புதிய தேர்தல் அறிக்கை வந்துச்சுன்னா அதையும் இதையும் ஒப்பிட்ட தெரிஞ்சிடும்ல, எது பண்ணியிருக்காங்க எது பண்ணலை, இது சொன்னாங்க இது சொல்லணும்னு தெரிஞ்சிடும்ல. அப்போ இந்த மாநாடு என்பது அவங்க தங்களுடைய கூட்டத்தை காட்டுவதற்காக, மாசை காட்டுவதற்காக நடத்தப்பட்டது. திருச்சி நலை மாநாடு, KN நலை மாநாடு, அவர் அந்த மாநாட்டை உண்மையிலே 1 மாதம் வந்து உழைச்சி பிரம்மாண்டமான ரெடி பண்ணியிருக்காரு. என்னதான் பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் இருந்தாலும், என்னதான் பிரம்மாண்டமான இயக்குனராக இருந்தாலும், என்னதான் பிரம்மாண்டமான மியூசிக் டேரக்டர் இருந்தாலும், என்னதான் 300 கோடியில் படம் எடுத்தாலும் ஸ்கிரிப்ட் சரியில்லைன்னா படம் ஓடாது. அடுத்ததான் இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இந்த டெல்லி CBI நீதிமன்றம் 17ஆம் தேதி ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் கொடுத்துருக்காங்க. இது என்ன நடந்துட்டு இருக்கு அந்த வழக்கில்? செந்தில் பாலாஜி அவர்களால் தான் திட்டமிட்டு இந்த கரூர் சம்பவம் நிகழ்த்தப்பட்டுச்சு. ஏன்னா திருச்சியில் நிகழ்த்தப்படலை. அப்புறம் வந்து தஞ்சாவூர் போனோம், இது திருவாரூர் போனோம், அங்கே இது நிகழலை. அரியலூர் போனோம், பெரம்பலூர் போனோம், நாகப்பட்டினம் போனோம், இங்கெல்லாம் நடைபெறலை, இங்கே மட்டும் நடந்துருச்சுங்க. அதனால் இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம். செந்தில் பாலாஜி எம்டி ஆம்புலன்ஸை உள்ள அனுப்புனாரு, குண்டர்களை உள்ள அனுப்புனாரு, ஆசிட் எடுத்து வீசினாரு, கத்தியை வச்சு குத்த வச்சாரு, குழிகளை அங்கங்கே வெட்டி வச்சிருந்தாரு. இந்த யானை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய குழியை வெட்டி புல்லெல்லாம் போட்டு மூடி வச்சிருப்பாங்க, யானை தெரியாமல் பொதுக்குன்னு உள்ள விழுந்துடும். அது மாதிரி குழிகளை வெட்டி வச்சிருந்தாரு. மக்கள் ஓட முடியாத அளவுக்கு குண்டர்கள் தடுத்து நிற்பாட்டிட்டாங்க, கீழே விழுந்தவங்கள கழுத்தை வச்சு காலை வச்சே நெரிச்சு கொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜி தான். எப்படி 5 நிமிஷத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு, எதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலே இருந்தாரு, எதுக்கு வந்து அவரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அழுதாங்க? அப்ப இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி நடந்திருக்கிறது, ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி தாவேக்கால இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கான்ஸ்பிரசி தியரி பேசலாம்.
அந்த அடிப்படையில் சிபிஐடியும் போய் செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணாரு அப்படிங்கிற அடிப்படையில் இவனும் புகார் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஆதரவு அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன், புஷி ஆனந்த், விஜய் எல்லாருமே வந்து ஒருமித்த குரலோடு நாங்கள் இவனை எங்கள் மேலே பழி போடாதீங்கன்னு விஜய் சொன்னார். எங்கள் மேலே பழி போட எங்கேயுமே நடக்காது, இங்கே மட்டும் இப்படி நடந்துச்சு, அப்போ செந்தில் பாலாஜி சதின்னு சொல்லி எல்லாரும் அந்த சொன்னாங்க. நீதிமன்றத்தில் போய் இவங்க மனு போடும்போதும் செந்தில் பாலாஜி தான் குற்றச்சாட்டுனாங்க. சிபிஐடியும் அந்த குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இப்போ சிபிஐ பொறுத்தளவில் குற்றச்சாட்டு முன் வச்ச அடிப்படையில் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவங்க மேலே. அப்படிங்கும்போது விசாரிக்கிறதுன்னு செய்யணும். அந்த அடிப்படையில் விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களும் விசாரணைக்கு ஆஜராகி அவர் தன் தரப்பு நியாயத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் தரப்பில் சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு இங்கே வந்து இது திமுக அமைச்சர் அப்படிங்கிறலாம் தாண்டி உண்மை என்னன்னு பேச வேண்டிய தேவை. நான் செப்டம்பர் 27 இரவு 9 மணிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரே குரலாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு கருத்து தான், இவருடைய காலதாமதம் இந்த விபத்துக்கு காரணமா இல்லது கரூரில் கூட்டம் போட்டதுனால இந்த விபத்து நடந்துச்சா? ஏன் திருச்சி நடக்கலை, ஏன் தஞ்சாவூர் நடக்கலை, ஏன் திருவாரூர் நடக்கலை, ஏன் நாகப்பட்டினம் நடக்கலை, ஏன் அரியூர் நடக்கலை? நீ வந்து 9 வயசு வரைக்கும் வந்து பல்லு விழாமல் இருக்கு, 10 வயசுல விழுது. 9 வயசு வரைக்கும் விழாத பல்லு 10 வயசு ஏன் விழுதுன்னா, நீ இவ்வளோ நாளும் சூத்த பல்லா நீ இனிப்பா சாப்பிட்டு கீழே விழுது. ஒரு திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுது, இவ்வளோ நாளும் ஆகலை, இங்கே மட்டும் ஆயிருக்குன்னா ஏங்க என்னங்க அது? ஒரிசால மட்டும் எப்படிங்க வந்து ரயில் விபத்தாகும், குஜராத்தில் மட்டும் எப்படிங்க வந்து ஃப்ளைட் விபத்தாகும்? என்னங்க இது இங்கே மட்டும் எப்படி நடைபெறுது? அதுக்கு பேர் தாங்க விபத்து. இங்க மட்டும் நடைபெறுது இல்ல, அதுக்கு பேர் தான் விபத்து, அதுக்கு பேர் தான் ஆக்சிடென்ட், விபத்து. ஆமா, நீங்க வந்து இங்க அங்கெல்லாம் நடக்காது இங்க நடந்துச்சு அப்படிலாம் இல்ல. அங்கெல்லாம் நடக்காது இங்க நடந்துச்சுன்னா ஒன்னாலும் நடந்துச்சு. நீ காலதாமதம் வந்தா நடந்துச்சு. கூட்டம் அளவுக்கு அதிகமாக கூடியும் காவல்துறை சொன்ன பேச்சை கேட்காம தன்னுடைய கிரௌடு மென்டாட்டில் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள பேருந்தை கொண்டு போனா நசுங்கும்னு தெரியுது. திருச்சியில நாம் தமிழ் கட்சியுடைய மாநாட்டுக்கு வேட்பாளர்கள் எல்லாமே ஒரு 5 பஸ்ஸில் வர்றாங்க. நீங்களும் வந்தீங்க, 5 பஸ்ஸில் வர்றீங்க. வந்து மாநாட்டு திடலுக்குள்ளே பஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக முன்னாடி நிப்பாட்டிட்டு தான் உள்ள வர்றது பிளான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே க்ரௌட் அதிகமாக இருந்தால் பஸ்ஸை வந்து உள்ளே விட்டாங்க. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அந்த நேரத்தில் 6 மணிக்கு. அப்போ பஸ்ஸை உள்ளே விட்டாச்சு, 5 பஸ்ஸு நிற்கிது. இப்போ இந்த 5 பஸ்ஸையும் எடுக்கணும். பஸ்ஸுக்கு நீங்கள் ட்ராப் மட்டும் தான், இது பிக்கப் கிடையாது, திருப்பி கிடையாது, ட்ராப் பண்ணுறது மட்டும் தான் திட்டம். பஸ்ஸோடைய உரிமையில எனக்கு அங்கேயே அடிக்கிறாரு. பஸ்ஸை நான் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறாரு. எடுத்துக்கோங்கன்னா எடுத்துக்கணும், முடியும், இனிமேல் தேவையில்லை, பஸ்ஸு பேருந்து இப்போ தேவையில்லை, எடுத்துக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா பஸ்ஸை எடுத்தால் அந்த 5 பஸ்ஸோடைய நிற்கிற இடம் இருக்குது பாருங்க, அந்த இடம் நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். இன்னொரு 500 பேர் அந்த இடத்துல நிற்கலாம். அப்போ நான் அந்த இடத்துல போய் பார்க்க போகிறேன். அங்கே பார்த்தா ஒரு 10,000 பேர் திரண்டு நிற்கிறாங்க அந்த பஸ்ஸை சுற்றி. இப்போ அந்த பஸ்ஸை நகர்த்தணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கூட்ட நெருக்கடி ஏற்படும். கண்டிப்பாக அவன் எல்லாம் பேரிகார்டை நோக்கி வருவான். ஏன்னா ஆம்னி பஸ் கிட்டத்தட்ட விஜய் பஸ் மாதிரி தான் அந்த ஆம்னி பஸ் தான். அப்போ 5 பஸ்ஸும் வர்றதுக்கு வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதில் வந்து கூட்ட நெருக்கடி, யாராவது ஒருத்தர் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். இந்த பஸ் உள்ளே வந்தால் நிச்சயமாக ஒரு நெருக்கடி ஏற்படும். அந்த நெருக்கடியில் யாரும் உள்ளே விழுந்துடக்கூடாது, வேணாம், கூட்டம் முடிஞ்ச பிறகு மாநாடு முடிஞ்ச பிறகு எடுத்துக்கோங்க. அந்த பஸ்ஸுக்கு நின்றுனால எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதனால் அந்த பஸ்ஸுனால வந்து இப்போ டிஸ்டர்பன்ஸ் ஆகல, எடுத்தாலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லி நம்ம விடுறோம். அதே மாதிரி தான் கரூரில் இவ்வளோ ஜன நெருக்கடி இருக்கும்போது ஒரு பஸ்ஸை உள்ளே கொண்டு அழுத்தும் பொழுது என்ன ஆகும்? அப்போ அங்கே அது ஒரு அடிப்படை அறிவு. நீ வந்து 15 அடி உயரம் அந்த பஸ்ஸு, அந்த பேருந்து 15 அடி உயரம், 15 அடி உயரமான பேருந்தில் ஏறின்னு பார்க்கும்போது உனக்கு எல்லாமே தெரியும். மக்களுடைய உயரம் அதிகபட்சம் 6 அடி இருப்பானா? அந்த 6 அடிக்கு மேலே ஒரு 10 அடி இருக்கு. அதுக்கு மேலே விஜய் நிற்கிறாரு. அதுக்கு மேலேயும் ஒரு திருப்பி ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க, அது மேலே நிற்கிறாரு. அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும், கிளியரா தெரியும். ஃபுல் லைட் வெளிச்சம், முழுக்க வெளிச்சம் இருக்கு. தண்ணி பாட்டில் கேட்குறாங்கன்னு சொல்லி தண்ணி பாட்டில் தூக்கி போடும்போது தான் அங்கே கூட்டத்தில் விழுந்துட்டு இருக்காங்க. அப்போ கூட உனக்கு தெரியல, அப்போ கூட பாட்டிலுக்கு 10 ரூபான்னு செந்தில் பாலாஜி பாடிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு ஒழிய வேற எந்த நோக்கமும் இல்லை. அப்போ முழுக்க என்னன்னா, இது விஜயினால் ஏற்பட்ட விபத்து என்பது எல்லாருக்கும் தெரியும், அது சிபிஐக்கும் தெரியும். ஏன்னா எல்லா ஃபுட்டேஜும் சிபிஐட்ட இருக்கு. ஈவன் வந்து அந்த காருக்குள்ள இருந்த ஃபுட்டேஜ் முதற்கொண்டு ட்ரோன் காட்சிகளாக இருக்கட்டும், யூடியூப் சேனலுடைய வீடியோக்களாக இருக்கட்டும், நம்ம போன்ற சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடியவங்க எடுத்து போட்ட வீடியோக்களாக இருக்கட்டும், அந்த கடைகள் இருக்கக்கூடிய சிசிடிவி, மருத்துவமனை கூடிய சிசிடிவி, இது எல்லாமே இருந்தாங்க. இவங்க சொன்னாங்களா கான்ஸ்பிரசி தியரி, செந்தில் பாலாஜி வந்து ஆம்புலன்ஸை விட்டாரு, ஆட்களை உள்ளாட்டுன்னு. அப்படி ஆட்களை விட்டுருந்தா யாருமே தெரிஞ்சிருக்கும்ல. கத்தியை வச்சு குத்திருந்தா அந்த கத்தியை வச்சு குத்துவாங்கன்னு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்கல்ல, இல்லை. ஆசிட் வீசினாங்க, ரசாயன பொடியில் வீசினாங்க. நாங்கள் சரி, ரசாயன பொடி அந்த ஆசிட்னா யாரு?
வீசணும்னு விடுங்க, அது வாங்கினவன் யாரு? அவன் ஒரு மருத்துவமனை சேர்ந்திருப்பான்ல? இல்ல. உண்மையிலே சொல்ல போனா அந்த நேரத்தில் அது இந்த திமுகவோ ஆளுங்க எந்த அமைச்சர், ஏதோ ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் போய் நிற்கும் போது ஒரு மருத்துவமனை பரபரப்பாகுது. ஒரு ஒரு எப்பவுமே வந்து நீங்க சாமானிய மனிதன் ஒரு அரசுடைய இடத்துக்கு போறதுக்கும் ஒரு அரசு சார்ந்த அதிகாரி ஒரு அமைச்சர் போய் நிற்பதுக்கும் வேல்யூ இருக்கு. நீங்க வந்து அவர் போய் அங்க நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா மருத்துவமனையே பரபரப்பாயிருது. எல்லா மருத்துவரும் சரசங்க சென்சிட்டிவ் ஆயிடுச்சு இருக்கு. முதலமைச்சர் வராரு, அமைச்சர் வராரு, எதிர்க்கட்சி தலைவர் வரப்போறாரு, மற்ற கட்சி வராங்க. இப்போ நீங்கள் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அந்த போராட்டம் சாதாரணமாக இருக்கும். சீமான போகும்போது காவல்துறை அதிகாரிலாம் இதாகிறாங்க, என்னென்ன ஒரு ரெக்வஸ்ட் வந்து கேட்குறாங்க. இல்லை ஒரு போராட்டத்தில் வந்து மக்களை சாதாரணம் நடத்துவாங்க. ஒரு கட்சியின் தலைவர் போகும்போது அந்த மதிப்பு கூடும். பரந்தூர் போராட்டத்தில் சீமான போகும்போது கைது பண்ண இருந்தவங்க கூட கைது பண்ணாமல் விலகுறாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே ஒரு அமைச்சர் போய் நிற்கும் போது மொத்த சிஸ்டமும் வேலை செய்ய ஆரம்பிக்குது, பரபரப்பாகுது. இதில் கரூர் கூட்டணிச்சில் இறந்து போனவங்க வந்து 41 பேர், உயிருக்கு துடித்து கொண்டு 150 பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 பேருமே இந்த செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டு நெஞ்சில வந்து அந்த அழுத்தமாக இருக்கு, ஏறி மிதிச்சது, அழுத்தமாகி மயங்கி கிடந்தவங்க வந்து வெண்டிலேட்டர் உதவியோடு உடனடி சிகிச்சை கொடுக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்கிறது. இல்லைன்னா அது யாருமே போகலை, அமைச்சர் போகலை, அதில் ஆளுங்கட்சி தரப்பு போகலை, யாருமே எதுவுமே கண்டுக்கலை, எவனோ சாகட்டும் நம்ம வீட்டில் கிடப்போன்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க. இந்த சாவு எனக்கு வந்து ஒரு முக்கியமான பத்திரிகையுடைய ஊடகவியலாளர் எனக்கு அழைச்சி பேசினார். நான் தருமபுரியில் கூட்டத்தில் இருக்கேன். குறைந்தபட்சம் 100 பேர் சாவாங்க. நான் சீமான் 100 பேர் சாவாங்கன்னு சொன்னா அந்த சீமான பதறி உடனே போனார், உடனே கிளம்புவோம், சாவு இன்னைக்கு அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு. 100 பேர் கண்டிப்பா சாவாங்க, 120 பேர் சாவானாங்க. அப்ப அவங்களெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. சின்ன சின்ன, அதாவது அங்க ஸ்பாட்ல இறந்து போனவங்க முடிஞ்சு. இந்த 41 பேருமே கிட்டத்தட்ட ஸ்பாட்ல இறந்தவங்க. அதுல ஒருத்தர் மட்டும் தான் உயிருக்கு போராடி மதுரை அரசு மருத்துவமனை, மதுரை மீனாட்சியோ இல்ல மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இறந்து போனாரு. மற்றவங்க எல்லாருமே ஸ்பாட் அவுட். ஆனால் அந்த ஸ்பாட்டில் மயங்கி கிடந்த பல பேர் அரசு மருத்துவமனை கொண்டு போய் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜியோட ரோல், பெரிய ரோல் இருக்கு. இவங்க செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி தரப்பு இவங்க மேலே வந்து ஏற்கனவே ப்ரெஸ் மீட் வச்சு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ சிபிஐட்ட போய் அவர் தன் தரப்பு வாதங்களை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த வழக்கு இன்னும் சூடுபிடிக்கத்தான் தெரியும் ஒழிய இந்த வழக்கு விஜய்க்கு சாதகமாக போவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா விஜய் தான் இதில் முதன்மை குற்றவாளி, கல்பிரட். கரூரில் 41 பேர் சாவை வந்து சகித்து கொண்டு அவங்கள போய் எப்படி எட்டி பார்க்காம இருந்தாரோ, இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் பணம் கொடுத்த பிறகு இப்போ எப்படி திமுக 1000 சொன்ன உடனே அதிமுக 2000 சொல்லி 2500 சொல்கிறாரோ, அன்றைக்கி ஆளுங்கட்சி 10 லட்சம் சொன்ன உடனே இவர் வந்து 25 லட்சம்னாரு. செத்து போனால் 25 லட்சம், உயிரோடு தான் 2500. அதுதான் விஜயனுடைய கணக்கு. அதே போல் இங்கே தஞ்சாவூருக்கு போகிறார், செங்கிப்பட்டிக்கு. ஆமாம், விக்னேஷ் ஹாரூன் அப்படிங்கிற 2 பேர் விபத்தில் அடிபடுறாங்க. விஜயை பார்க்க போன ஆர்வத்தில் விழுறாங்க. அல்லது விக்னேஷ் பையன் கீழே கல்கண்டார் கோட்டையை சார்ந்த ஒரு பால் வியாபாரோட பையன். தஞ்சாவூரில் காமாட்சி மருத்துவமனையில் தான் 2 பேருமே சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த 2 பேர் சமீபத்தில் கூட தமிழ்நாடுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையன் அப்படி போய் பார்த்து வந்தார். அவர் பார்த்து வந்த பிறகு தாவேக்காக யாருமே இது வரைக்கும் போகலை. அவர் பார்த்து வந்த உடனே கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான், கோமா ஸ்டேஜில் இருக்கான், இன்னும் கண் திறக்கலை, இன்னும் கோமால தான் இருக்கான், இன்னும் கண் திறக்கலை. அதனால அவங்க அப்பா பதறிக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் தாவேக்காவுடைய அபிஷியல் கட்சியின் தலைமையின் இருக்குல்ல, பனையூர் பண்ணையாரு, ₹1 காசு எடுத்து கொடுக்கல. இவரு தாய்மாமன் சீர் கொடுக்க போறாராம். உயிருக்கு ஒருத்தன் போராடிட்டு இருக்கான்டா, அவனுக்கு தாய்மாமன் அவன் நீ இல்லையா, அவனுடைய மருத்துவ செலவை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்ல அவங்க அப்பா இது வரைக்கும் ₹4 லட்சம் வட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. சாதாரண ஒரு பால் வியாபாரி கஷ்டப்படுறவர் ₹4 லட்சம் இது வரைக்கும் மருத்துவமனை கட்டிட்டாரு. இந்த கட்சி கேரியோட உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கிறேன், என்கிட்ட இல்லாத பணமே இல்லை, என்னங்க பணம், நான் பார்க்காத பணமான்றான். உன்னைய பார்க்க வந்து ஒருத்தன் விழுந்து மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஒரு அழைப்பு எடுத்து பேசலை. இந்த புஷி ஆனந்த், இந்த நிர்மல்குமார், இந்த ஆதவர்ஜுனா, இந்த ராஜ்மோகன், இந்த லைலாமணி, ஓலாமணின்னு திருறாங்கல, ஒரு பையன் எட்டி பார்க்கலங்க. தாவேக்காவுடைய தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் ஒருத்தன், அவன் போய் ₹10,000 பணத்தை கொடுத்துக்கிறான். 10,000 பணத்தை கொடுத்துட்டு சமூக வலைதளங்கள் செய்தி என்னன்னா, ஒரு தவணையாக 70,000ம் இன்னொரு தவணையாக 30,000ம் கொடுத்தோம். அவன் நண்பர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க கலெக்ட் பண்ணி, அந்த பணத்தெல்லாம் இவன் கொடுத்த மாதிரி கணக்காட்டிருக்கான். ஆனால் கொடுத்தது ₹10,000. கொடுமை. ஹாரூன் அப்படிங்கிற பையன், அந்த பையனை போய் பார்த்துட்டு இந்த பையனை பார்த்த மாதிரி செய்தி வெளியிட்டிருக்கான். பார்க்கவே இல்லை, இந்த ஹாரூன்கிற பையனை மட்டும் தான் போய் பார்த்துருக்காங்க. அவனுக்கு தான் 10,000 பணம் கொடுத்துருக்காங்க.
எவ்வளோ பெரிய ஃப்ராடு பாருங்க. உங்களை பார்க்க வந்து உங்கள் கூட்டத்தில் விழுந்துக்கா ஒருத்தன் அப்படின்னா அந்த முழு செலவை நான் ஏற்றுக்கொள்ளணும். இன்னொன்று கஷ்டப்பட்ட குடும்பம், பணக்கார குடும்பம் கிடையாது, ரொம்ப ஏழ்மையில் வலிமையில் வாழக்கூடிய குடும்பம். பாலியாவாரி சாதாரண ஒரு சின்ன ஆள் தான். அவர் சொல்றாரு 41 பேர் மரத்துக்கே போகாதவங்க வரப்போறான்னு சொன்னார்ல, அதில் ஊண்டாயிட்டாங்க. நம்ம உண்மையாக சொன்னால என்ன வலிக்குது அவங்களுக்கு, அதனால எதுவும் செய்யலையாம்மா. பரவாயில்லைங்கய்யா நீங்கள் ஒரு வருத்தத்தில் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரையும் உங்கள் வசப்படுத்த வேண்டியது, அவரையும் சரி செய்ய வேண்டியது உன் வேலை தானே, கடமை தானே. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன், ஓட்டு கூட கிடையாது அவனுக்கு, ஓட்டு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவன் விழுந்து அவன் குடும்பமே இது நிற்குது, அவனை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்து காப்பாற்றணும் அப்படின்னு. பெத்த பிள்ளைக்கே உண்மையாக இல்லாதவன் மற்ற பிள்ளைக்கே உண்மையாக இருக்க போகிறான். அதுதானே. அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களால பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்னைக்கு பனையூரில் போய் நிற்கிறாங்க, பூச்செண்டோட பொக்கையோட நிற்கிறாங்க. ஏன்னா வேட்பாளராக அறிவிக்க போகிறாராம் இந்த திடீர் அரசியல்வாதிகள் எல்லாம். அதான் இன்னும் இது மாதிரியான இந்த விக்னேஷ் மாதிரியான பல பேரை அவன் பழி கொடுத்துட்டு தான் அவர் அடங்குவார். அது எதுவுமே தெரியாத இந்த ஒரு பகட்டு கூட்டம் இருக்குது. இன்னும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வேட்பாளராக பல பேர் அறிவிக்கலங்கும் போது அதுக்கப்புறம் தாவேகாவினுடைய உண்மையான முகங்கள், விஜய் விசுவாசியோட உண்மையான முகங்கள் இன்னும் 2 நாட்களில் வெளியே வரும். நீங்கள் இந்த பார்ட்டை மட்டும் புக்மார்க் பண்ணி வைங்க, சேவ் பண்ணி வைங்க. இவங்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லும்போது தான் அவன் தன் சுயரூபத்தை காட்டுவான். இவன் எல்லாருமே விளம்பர வெறியர்கள், அற்ப அரசியல்வாதி சொல்லுவாங்கல்ல, அந்த அரசியல்வாதியை விட கேவலமானவர்கள் இவர்கள். சீட்டு இல்லைன்னு சொல்லி அவன் சொல்லும் போது, ஏன்னா ஒரு தொகுதி ஒரு ஆள் தான் போட்டுவிட முடியும், சீட்டுன்னு சொல்லும்போது அப்போ வருவான். கரூருக்கு ஏன் போல, ஏன் நீ ஜனநாயகனை தாமதமாக விட்ட, ஏன் நீ அங்கே போலன்னு அவன் கேள்வி கேட்பான். எப்படி ரஞ்சனா நாச்சியார் இப்போ கேட்குறாங்களோ அது மாதிரி எல்லாரும் கேட்பான். இப்போ நீங்கள் சொன்னோன்னே தான் நான் வருது, ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கூட போட்டிருந்தாங்க, இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலில் போடும்போது ஒரு தொகுதிக்கும் இந்த தாவே கலந்து 2 பேரை போட்டிருக்காங்க. என்னுடைய விருகம்பாக்கம் தொகுதிக்குமே 2 பேரை சொல்கிறாங்க. அப்போ இதில் யாரோ ஒருத்தர் அறிவிச்சா இன்னொருத்தர் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், அவனே செஞ்சுக்குவான். அடுத்ததா இன்றைக்கி காலையிலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி, சிலிண்டர் தட்டுப்பாடு. இந்த அமெரிக்க போர்னால காலையில் என்ன சொன்னாங்கன்னா பெங்களூரில் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு ஆகிடுச்சு, ஹோட்டல்லாம் மூடிட்டாங்கன்னு. அடுத்து மதியானமாக என்ன செய்தி வருதுன்னா திருப்பூரில் இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் ஹோட்டல்லாம் இயங்காது, பல ஹோட்டலில் மெனுவை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது எங்கே போய் நிற்க போகுது? இல்லை, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை. ஈரான் வந்து அரபு நாடுகளை வந்து அமெரிக்காவுடைய வாழ்ந்தளத்தை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்கேயோ நடக்குது. நமக்கு என்ன நினைச்சோம், உலகத்திலே வந்து அதிகமான இந்த எரிவாயை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளில் ஈரான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. அப்போ ஈரான்லேருந்து நமக்கு நேரடியான இந்த எரிவாயு வந்து கடல் மார்க்கமாக நமக்கு வருது. அப்படிங்கும்போது அங்கே நடக்கிற அந்த போர், அது சொல்லுவாங்கல்ல அந்த கான்ஸ்பித் கயாஸ்திரியா தியரி, ஒரு பட்டாம்பூச்சியினுடைய ரெக்கையினுடைய சின்ன அதிர்வு சுனாமியை உருவாக்கும் அப்படிம்பாங்கல்ல, அது போல அங்கே நடக்கிற போர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துக்கு. நீங்கள் பெங்களூரில் வந்து பல்வேறு உணவகங்கள் இதனால் மூடப்பட்டிருக்கு, சென்னையிலுமே டிமாண்ட் ஆகிருக்கு. பல்வேறு தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கமர்ஷியல் மட்டும் இல்லாமல் வீட்டு யூசேஜ் புக் பண்ண முடியல. ஆமாம், நீங்கள் பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. அதனால் முன்கூட்டியே பதிவு செய்து இன்னொரு 10-15 நாளைக்கோ 30 நாளைக்கோ தேவையானதை பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப சிக்கனமாக சிலிண்டர் கொண்டு வந்து வெண்ணி போடுறது, இப்போ வந்து தேவையில்லாமல் ஸ்டவ்வை பற்ற வைக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் இன்னைக்கு சிலிண்டர் சிக்கனம் தேவை ஈக்கணுங்கிற மாதிரி சிலிண்டர் சிக்கனம் தேவை ஈக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு செய்தி. உடனடியாக தமிழ்நாட்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்கள், பெண்கள் எல்லோரும், இல்லத்தரசிகள் உடனடியாக அந்த சிலிண்டரை புக் பண்ணி வைக்கிறது தேவையானது. இருக்கிறத மிச்சப்படுத்துவது, கொஞ்சம் சேமிப்பை கடைபிடிப்பது தேவையானது. இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு இன்னைக்கு டிமாண்ட் ஆயிருக்கான். இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த எலக்ட்ரிக் குக்கருக்குலாம் வந்து இப்போ அலைமோதுறாங்க. சரி, ஊர் முழுக்க கருவேல மரம் இருக்கு, வெட்டி போட்டு எரிக்க வேண்டியதான், வேற வழியில் பழைய முறைக்கு திரும்ப வேண்டியதான். எங்கள் ஊரில் சாணி வரட்டியை போட்டு எரிப்பாங்க, அந்த முறைக்கு திரும்ப வேண்டியதான். அதுதான் ரொம்ப ஆரோக்கியமானது கூட, ரொம்ப எளிமையானது கூட. அடுத்ததா நேற்றைய தினம் இயக்குனர் இரா பார்த்திபன் அவர்கள் வந்து நேற்று தினம் இல்லை, ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போயிருந்தார். அங்கே போயிருக்கும்போது ஒரு நடிகையோட புகைப்படத்தை காட்டும்போது அவர் ஒரு கமெண்ட் ஒன்று உள்ளத்துலேருந்து போட்டார். வந்த உடனே பெரிய பிரச்சனையாவது. அவர் அந்த கணத்தில் மன்னிப்பு போட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்க. அந்த வீடியோவுக்கு பலதரப்பட்ட மக்கள் வந்து பாராட்டுறாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா? இல்லை, அதான் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு மரியாதைக்குரிய பார்த்திபன். எனக்கு அவர் மீது தனிப்பட்ட மூலம் மதிப்பு உண்டு. மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த நடிகர். தன் தனித்திறமைகளை ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு வடிவத்தில் வெளிப்படுத்தக்கூடிய, ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் கொண்ட ஒருத்தர். அவருடைய ஒவ்வொரு ட்வீட்டுமே ஒரு கமல் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இது நல்லா இருக்கும், ரசனை புரியுற மாதிரி இருக்கும். ஆனால் அது புரியாது, இது புரியும். என்ன பண்ணுறாப்புல, குந்தவை நீ வீட்டில் குந்தவைன்றாரு. த்ரிஷா போட்டாவை காட்டின உடனே எல்லாருக்கும் உள்ளதான் சொல்லிட்டாரு, உடஸ்டாப்ல அது அவருடைய பஞ்சில் சொல்லிட்டாரு.
உடனே வந்து கிளம்பி உத்தமி பத்தினி தெய்வம் திரிஷா வந்து கிளம்பிருச்சு. நயினார் நாகேந்திரன் பேசினா அறிக்கை வெளியிடும், மன்சூர் பேசினா அறிக்கை வெளியிடும், பார்த்திபன் பேசினா அறிக்கை வெளியிடும். ஆனால் ஊரே ஏமா நீ கல்யாணத்துக்கு போகணுன்னு கேட்டால் வாயை பொத்திக்கிட்டு இருக்கோம். உடனே அறிக்கை போட்டு இது உள்நோக்கம் கொண்டது, மைக்கு கிடைச்சா எல்லாத்தையும் பேசுவீங்களா, நீங்கள் அறிவாளியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுது. இவர் என்ன பண்ணாரு, அதுக்கு முன்னாடியே வருத்தம் தெரிவித்து ஒரு ஊடகத்துக்கு குரல் பதிவாக கொடுத்துறாரு. நான் அப்படி பேசிக்க கூடாதான், நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி திரிசாட்டா வருத்தம் கட்டுறாரு. வருத்தம் கட்ட பிறகு தான் அந்த அம்மா இந்த இதை எடுத்து போடுறாங்க. போட்ட உடனே என்ன பண்ணாரு, ஒரு மூன்றாவது மனுஷின் மூன்றாம் தர கருத்துக்கு நான் வந்து வருத்தம் தெரிவிச்சிக்க கூடாது, நீங்கள் இப்படி ஒரு ட்வீட்டை போடுவீங்க அப்படின்னா நான் வருத்தம் தெரிவிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு 8 நிமிஷத்துக்கு இறங்கி அடின்னு பொழந்து தள்ளியிருக்காப்புல. பார்த்தேன். அதாவது அதுவும் 3 அப்படின்னு டிஷர்ட்லேயே போட்டுக்கிட்டு 1 2 3 3 3 3 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாயை கொடுத்து புண்ணாக்கி கொடுன்னு சொல்லுவாங்கல்ல, திரிஷா வந்து ட்வீட்டை போட்டு புண்ணாக்கியிருக்காங்க. அவர் ஆக்சுவலாக திரிஷா மேலே ஒரு சக நடிகையாக, ஒரு கொலிக்காக மிக மரியாதையாக மிக நாகரிகமாக அவர் நடந்திருக்காரு. அந்த கருத்துமே அவர் ரொம்ப நாகரிகமாக எடுத்து வச்சாரு. வீட்டில் குந்தவை அவ்வளோதான் தப்பு சொல்லி ஒன்றும் இப்போ ஒன்றும் சினிமா ஷூட்டிங் ஒன்றும் இல்லை, வீட்டில் குந்தவை அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லைன்னா தப்பு இருக்கு. அதுக்கு நீங்கள் உள்நோக்கம் கற்பிச்சு அவர் வந்து என் ஃபோட்டோவை வேணும்னே பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. அவன் இவங்க வந்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புடைய மனைவி, இவரை பற்றி பேசினா அப்படியே உலக பொருளாதாரமே நடுங்கிரும். இல்லை வந்து இவர் இந்தியாவுடைய பிரதம அமைச்சர், இல்லை தமிழ்நாட்டில் முதலமைச்சர், யார் ஒரு நடிகை அவ்வளோதானே. இன்னைக்கு மார்க்கெட் இல்லாத ஒரு பாட்டுக்கு ஆடக்கூடிய நடிகை திரிஷா, வேற ஒன்றும் கிடையாதுல்ல. அவ்வளோலாம் ஒன்று உங்களுக்கு சீன் ஒன்றும் இல்லையே, அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் இல்லையே. நீ யார் பேசினாலும் என்ன வேணாலும் பேசலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, என்னை யாரும் பேசக்கூடாதுங்கிறது எவ்வளோ பெரிய திமிர்த்தனம் பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்கள் இது போன்ற நடிகைகளை முழுமையாக புறக்கணிச்சுக்கணும். இந்த பீட்டா என்கிற அமைப்புக்கு தமிழ்நாட்டுடைய தூதுவராக இருந்தது இது திரிஷா. ஆமாம். ஜல்லிக்கட்டு என்கிற தமிழுடைய கலாச்சாரம் பண்பாட்டை சிதைக்க நின்ற அந்த அமைப்புகள்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அதுக்கு தூதுவராக இருக்க நீங்கள்லாம் வந்து நாய்க்குட்டியை வளர்க்குறதும், இது மனிதனையும் பேசுவதும், பண்பாடு பேசுவதும், கலாச்சாரம் பேசுவதும், அப்படியே அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியாக அவங்கள யாரும் பேசக்கூடாதான் அப்படின்னா பேசக்கூடாத அளவுக்கு நடந்துக்கணும்ல. கண்டிப்பாக உண்மையிலே பார்த்திபன் அவருடைய துணிச்சல் பாராட்டுக்குரியது. திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருடைய மனசுலையும் பார்த்திபன் இருக்கிற கருத்தாக இருக்குது. நான் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, இயக்குனராக, தயாரிப்பாளராக, நடிகராக, உச்சத்தில் மிச்சத்தில் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பல பேர் நமக்கு வாட்ஸ்அப் வாயிலாக உரையாடல் வாயிலாக பேசுகிறாங்க. எல்லாரும் சொல்கிறது ஒன்று தான், பார்த்திபனுடைய கருத்து தான். குந்தவை. எனக்கு இதில் இன்னொரு சந்தேகம் வந்தது. ஏன்னா இப்போ பல்வேறு நடிகைகள் வந்து ஒருத்தர் மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த ஒரு நடிகையை மட்டும் யார் விமர்சனம் பண்ணாலும் உடனே மன்னிப்பு கேட்க வச்சிடறாங்களே, அது எப்படி நடக்குதுன்னா, இப்போ மன்சூர் அலிகான் பேசினாரு, வருத்தம் தெரிவித்தார். அடுத்து நயினார் நாகேந்திரன் பேசினார், வருத்தம் தெரிவித்தார். அடுத்து பார்த்திபன் அவர்களும் வந்து வருத்தம் தெரிவித்தோனையும் என்னடா நம்மளும் இப்படி பேசிட்டாரு, வருத்தம் சொல்லிட்டாரு அப்படின்னு நமக்கு ஷாக் ஆகுது. அப்போ எல்லாரையும் வருத்தம் தெரிவிக்க அளவுக்கு இவங்க என்ன பெரிய ஆளா? இல்லை, பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களா இருக்கும். அவங்களே ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு பேட்டி சொல்லியிருக்காங்க. 20 வருஷம் முன்னாடி? ஆமாம், 20 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுடைய சிஎம் எனக்கு ஆகணும், சிஎம் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிஎம் ஆகுங்கிற கனவு அவங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. சிஎம்னா உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சுல்ல, கொடிப்படத்தில் வர மாதிரி அப்படியே அசால்ட்டாக அரசியல் பண்ணி. அதாவது இன்னைக்கு தலைமை பண்புங்கிறதே அவ்வளோ சாதாரணமாக நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு இந்த இடத்துல கால் வச்சா முள்ளு குத்தும் அப்படிங்கிறதுக்கு பயந்து போகாமல் இருக்காங்க இல்லையா, அது இல்லை தலைமை பண்பு. கால் வரைக்கும் தேஞ்சாலும் கடுக்கால் வரைக்கும் தேஞ்சாலும் நான் இந்த இடத்துல நடந்து போய் என் மக்களுக்காக பயணப்படுறவேன்னு சொல்கிறவன் தான் தலைவனாக வர முடியும். அது வந்து ஒரு முள் கிரீடம். நித்தம் பாம்பு குத்தும், நித்தம் வந்து பூச்சிக்கடி வாங்கணும், நித்தம் வந்து தேல்கடி வாங்கணும், நித்தம் வந்து புது புதிய சர்ச்சைகள் வரும், புதிய புதிய விமர்சனங்கள் வரும், புதிய புதிய அவதூறுகள் வரும், புதிய புதிய போராட்டங்கள் வெடிக்கும். அது எல்லாத்துலேயும் மக்களோட களத்தில் நிற்கணும். நீங்கள் நான் வருவேன் உடனடியாக ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறவன்ல, நான் என்னைக்காவது ஒரு நாள் வெல்வேன், நான் வெல்லுனாலும் ஒரு அடித்தளத்தை போட்டு போகிறேன், ஒரு நாள் என் தத்துவம் வெல்லும், என் கொள்கை வெல்லும், நான் எடுத்து வைக்கிற இந்த கோட்பாடு வெல்லும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் உண்மையான தலைவன். நீங்கள் உலகம் முழுமைக்குரிய எல்லா தலைவருடைய வரலாறை படிச்சிங்கனாலும் எல்லா வெற்றி பெற்ற தலைவர்கள், உண்மையான தலைவர்கள் சொன்னது என்னென்னா, நாங்கள் எடுத்து வைக்கிறோம், நாங்கள் போராடுறோம்,
ஒருவேளை இந்த போடம் தோத்து போனால் அடுத்த தலைமுறை கடத்துவோம். அப்படித்தான் ஈழத்தில் தேசிய தலைவர் சொல்றாரு, அப்படித்தான் பிடல் காஸ்ட்ரோ, அப்படித்தான் சேகுவேரா, அப்படித்தான் யாசர் அராபத், எல்லாருடைய வரலாறு நீங்க படிச்சு பார்த்தாலும் எல்லாரும் தலைவர்களும் சொல்லுது என்னன்னா, நாங்க தோக்கலாம் ஆனா எங்க கொள்கை எங்கள் கோட்பாடு தோற்காது, நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இல்ல நான் அடிச்சிருவேன், நான் வென்றுவேன், நான் எடுத்தோடனே சிஎம் ஆயிருவேன் அப்படிங்கிற அந்த திமிர்த்தனமே தலைமை பண்புக்கான எந்த தகுதியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தரோடு நெருக்கமாக இருப்பதனாலே அவங்களுக்கும் அந்த தொற்றிக்கொள்ளலாம். நான் பெரிய ஆளு, நான் பெரிய நடிகை, ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களாம் பில்டப் பண்ணிக்கிறாங்க. இந்த வெள்ளை சட்டையும் துண்டையும் கழுத்தில் போட்டாவே அரசியல்வாதின்னு நினச்சிக்கிற கும்பல் தானே. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நம்ம இதாக எதிர்பார்க்க முடியும். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.